அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையால் 6வது தின தராவீஹ் தொழுகையை நாம் முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். இப்போ தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. நேற்றைய தினம் ரசூலுல்லாஹ் அவர்களுடைய தந்தை அப்துல்லாஹினுடைய இறப்பு செய்தியை கேள்விப்பட்டு அன்னை ஆமினா அம்மையார் எவ்வளவு துடிதுடித்தார்கள். அதைவிட மிக அதிகமாக பாட்டனார் அப்துல் முத்தலிப் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். மக்கமா நகரத்தில் வாழ்ந்த அரபு தலைவர்களிலேயே அப்துல் முத்தலிப் மிக போற்றப்படக்கூடியவராக இருந்தார். இறைவனினுடைய பக்தி அவருக்கு எந்த அளவிற்கு இருந்தது என்பதையெல்லாம் நேற்றைய தினம் குர்ஆனினுடைய சூறாவின் மூலமாகவும் வரலாற்று ரீதியாகவும் பார்த்தோம். அப்போ மக்கமா நகரத்தினுடைய பெரும் பெரும் தலைவர்களிலேயே இஸ்லாம் வருகைக்கு முன்னதாகவே அப்துல் முத்தலிபுக்கு சில நற்குணங்கள் இருந்தது. பொதுவாகவே அரபு தலைவர்களிடத்தில் சில நிறைய பழக்க வழக்கங்கள் இருந்தது. அப்துல் முத்தலிப் இயற்கையாகவே தான் தலைவராக இருந்தாலும் கூட அதை வெறுத்து வந்தார். அது மாத்திரமல்ல, பொதுவாக மக்கமா நகரத்தில் எந்த அளவிற்கு ஆபாசங்கள் பரவி இருக்கும் என்றால், ஆபாசங்களும் சரி, காம சிந்தனைகளும் சரி, பெண்களை சுய இச்சையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கருவியாக பயன்படுத்துவார்கள். எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னால், காபாவிலே தங்கத்தினால் எழுதிய கவிதைகள் தொங்கவிடப்பட்டிருக்கும். அதற்கு அரபியில் முஅல்லகா என்று சொல்லுவார்கள். அந்த கவிதையை இப்பொழுதெல்லாம் நாம் படித்து பார்த்தால் மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது. அவ்வளவு அனாச்சாரமான காம சிந்தனை கொண்ட கடுமையான சிந்தனை உடையவர்கள் மாத்திரம்தான் அதை எழுத முடியும். அந்த கவிதை இன்று வரைக்கும் இருக்கிறது. இம்ரவுல் கைஸுடைய அரபு தேச கவிதைகளை மொழிபெயர்த்தால் அவ்வளவு காம சிந்தனை, அனாச்சாரங்கள், அவ்வளவு கொடூரமான சிந்தனை படைத்தவர்களாக இம்ரவுல் கைஸ் உடைய கவிதைகள் இருக்கும். என்று சொல்லக்கூடிய ஆரம்பக்கூடிய கவிதை அது. இம்ரவுல் கைஸ் பேசுவார். அப்படிப்பட்ட காம சிந்தனை உடையவர்களாக அந்த அரபு தேசத்து மக்கள் இருந்தாலும் இவர்களை எல்லாம் விட்டு விலகி இஸ்லாம் வருகைக்கு முன்னதாகவே அப்துல் முத்தலிப் சில நல்ல சிந்தனைகளை கொண்டிருந்தார். நற்காரியங்களை அதிகமாக செய்து கொண்டிருந்தார். பிற்காலத்தில் எந்த அளவிற்கு ஹதீஸிலே வருகிறது என்று சொன்னால், பிற்காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் வருகைக்கு அடுத்து அப்துல் முத்தலிபினுடைய சில சிந்தனைகளையும் மார்க்க சட்டமாக பெருமானார் ஆக்கினார்கள். ரசூலுல்லாஹ் அப்துல் முத்தலிபினுடைய சில சிந்தனைகளை கூட ரசூலுல்லாஹ் மார்க்க சட்டமாக ஆக்கி மார்க்கத்திற்கு ஷரியத்தாக வைத்தார்கள். அந்த சிந்தனைகள் என்னென்ன என்பதை ஒரு கிதாபில் நீண்ட பட்டியலிடுகிறார்கள். இஸ்லாம் வருகைக்கு முன்னதாகவே முதலாவது சிந்தனை, அப்துல் முத்தலிப் நேர்ச்சை செய்தால் அதை நிறைவேற்றி ஆக வேண்டும் என்பதில் உறுதியானவராக இருப்பார். ஆனால் மக்காவினுடைய காஃபிர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. நிறைய நேர்ச்சைகள் செய்வாங்க தங்களுடைய கடவுள்களுக்கு. நான் அவ்வளவு செய்கிறேன், அவ்வளவு தீயில் ஓடுகிறேன், தீ மிதிக்கிறேன், நான் அவ்வளவு, இப்படியாக ஒரு காரியம் நிறைவேறுவதற்கு கடுமையான நேர்ச்சை செய்வார்கள். ஆனால் அந்த நேர்ச்சையை முறைப்படுத்தி அந்த காரியம் நிறைவேறிவிட்டால் அதை நிறைவேற்ற மாட்டான். ஆனால் அப்துல் முத்தலிப் இஸ்லாம் வருகைக்கு முன்னதாகவே நேர்ச்சை செய்தால் அதை நிறைவேற்றும் பழக்கம் உடையவராக இருந்தார். கிதாபுகளில் எழுதுகிறான். சட்டம் என்ன? ஷரியத்தை அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
வந்து நபி பட்டம் கொடுத்த பிறகு மார்க்க சட்டத்தை பெருமானார் இப்படியே ஆக்கினார்கள். அப்துல் முத்தலிபுடைய சிந்தனைக்கு தோதுவாகவே மார்க்க சட்டத்தையும் ரசூலுல்லாஹ் ஆக்கினார்கள். இப்போ நேர்ச்சையை பொறுத்த மட்டிலும் நாம் மேலோட்டமாக பார்க்கணும், உள்ள டீப்பாக இறங்கக்கூடாது. நேர்ச்சை செய்ய வேண்டும். நேர்ச்சைனா என்ன? ஒரு காரியம் நிறைவேறுவதற்காக யா அல்லாஹ் நான் இந்த நேர்ச்சையை செய்கிறேன், இந்த அமலை செய்கிறேன் என்பதாக தன்னுக்குத்தானே ஒரு கட்டளை ஏற்படுத்தி கொள்வதற்கு நேர்ச்சை என்று சொல்லுவாங்க. பல நபர்கள் நேர்ச்சை செய்யக்கூடிய வளமை உண்டு. வியாபாரம் சரியாக ஓடவில்லை என்றால், அந்த வியாபாரம் லாபகரமாக ஆகிவிட்டது என்றால் நேர்ச்சை செய்வாங்க. அதுபோக உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தது, யா அல்லாஹ் இதற்கு ஷிஃபாவை தந்துவிட்டால் நான் இத்தனை ஏழைகளுக்கு உணவளிக்கிறேன், அல்லது இத்தனை நோன்பு நோக்கிறேன், அல்லது இத்தனை ரகாத்து தொழுகிறேன், அல்லது இவ்வளவு குர்ஆனை ஓதுகிறேன் என்பதாக நேர்ச்சை செய்யக்கூடிய வளமை உண்டு. மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. இருந்தாலும் நேர்ச்சை செய்து அமல் செய்வதை மார்க்கம் ஆர்வமூட்டுவது கிடையாது. நேர்ச்சை செய்துதான் நீ அமல் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அல்லாஹ் குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அடியார்களிடத்திலிருந்து நேரடியாக கையேந்தி கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான். நம்முடைய ஒரு அடியானினுடைய பிடரி நரம்பை விட சமீபத்தில் நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப நேர்ச்சை செய்துதான் ஒரு அமலை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்று மார்க்கம் ஆர்வம் ஊட்டுவது கிடையாது. நேர்ச்சை செய்வது இது போன்ற இபாதத்தான காரியங்களை நேர்ச்சை செய்து விட்டால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. ஒருவர் மார்க்கத்திற்கு புறம்பான காரியத்தில் நேர்ச்சை செய்கிறார். என் அம்மாட்ட நான் இனிமேல் பேச மாட்டேன், அல்லது நான் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இனிமேல் நான் ஏழைகளுக்கு உதவவே மாட்டேன், இப்படி ஒருவர் சத்தியம் செய்து விட்டாலோ அல்லது நேர்ச்சை செய்து விட்டாலோ இப்படிப்பட்ட சத்தியத்தை முறித்துவிட்டு அதற்குரிய பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் ஏவுகிறது. காரணம் என்ன? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு தோழர் ஒருவர் இட்டு கட்டினார். முஅத்தல், அம்ர் பின் முஅத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர். இவர் இட்டு கட்டியது அதற்கு முன்னதாக வரைக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த தோழருக்கு நஃபகா செலவீனங்களுக்காக வேண்டி காசு கொடுத்து கொண்டிருந்தாங்க. எப்பொழுது தன் மகளையே இவர் இட்டு கட்டி விட்டார் என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடன் அபூபக்கர் சித்திக் இப்பொழுது நேர்ச்சை செய்கிறாங்க, இனிமேல் நான் அவருக்கு செலவீனங்களுக்கு காசு தரமாட்டேன் என்பதாக நேர்ச்சை செய்தார். அல்லாஹ் உடனே குர்ஆனில் வசனத்தை இறக்கினான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வசனம் இறங்கியது. அந்த நேர்ச்சையை முறித்துவிட்டு எப்பொழுது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா பத்தினி என்பதை மூலமாக அல்லாஹ் குர்ஆன் வசனங்களின் மூலமாக அல்லாஹ் நிரூபணம் செய்தானோ அதற்கு பிறகு அபூபக்கருக்கு பெருமானார் கட்டளையிடுறாங்க, உங்களுடைய சத்தியத்தை முறித்துவிட்டு அதற்குரிய பரிகாரத்தை செய்துவிடுங்கள், உங்களுடைய சதக்காவை நீங்கள் தொடருங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நேர்ச்சையை பொறுத்த மட்டிலும் நேர்ச்சை செய்துதான் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒருவர் அதிகமாக தான தர்மங்கள் சதக்காக்கள் செய்யலாம், ஆனால் நேரடியாக அல்லாஹ் கேட்பதை விரும்புகிறான். அப்ப அப்துல் முத்தலிப் ஆரம்ப காலத்திலிருந்தே நேர்ச்சை செய்தால் நிறைவேற்ற வேண்டும் என்பதில் உறுதியானவர்களாக இருப்பார்கள். இரண்டாவது, அவரிடத்தில் இருந்த நல்ல பழக்கங்களில் ஒன்று, நெருக்கமான உறவினர்களை திருமணம் செய்யக்கூடாது என்பதில் அரபுகள் உறுதியாக இருப்பார்கள். அது அப்துல் முத்தலிப் உறுதியாக இருப்பாங்க. ஏன்னா அரபு தேசத்தில் தனக்கு எந்தெந்த சொந்த பந்தத்தை திருமணம் முடிக்க கூடாது என்ற மார்க்கம் தடை செய்திருக்கிறதோ இரத்த பந்தங்கள் அவங்கள திருமணம் முடித்து கொள்ளுவார்கள். இந்த பழக்கம் அப்துல் முத்தலிப் இயற்கையாகவே வெறுத்து வந்தார். இப்படி செய்யாதீங்க, ஒரே இரத்தம், நீங்கள் திருமணம் முடித்தால் உங்களுக்கு நோய் ஏற்படும், இது உடல் ரீதியான பாதிப்பை உண்டாக்கும், எப்படி செய்யாதீர்கள் என்று தடுத்து வந்தார். காலப்போக்கில் ரசூலுல்லாஹ் இதையே சட்டமாக ஷரியத்தாகவே ஆக்கிவிட்டார்கள். அப்போ அப்துல் முத்தலிப் வெறுத்து வந்த மூன்றாவது காரியம், யார் ஒருவர் திருடி விட்டானோ அவனுடைய கரங்கள் வெட்டப்பட வேண்டும். ஒரு திருடனுடைய கரங்கள் வெட்டப்பட வேண்டும் என்பதை அப்துல் முத்தலிப் இயற்கையாகவே விரும்பி வந்தார்கள். திருட்டுக்கு அவ்வளவு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும்.
காலப்போக்கில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிந்தனைக்கு ஏற்ப மார்க்க சட்டத்தை ரசூலுல்லாஹ் உருவாக்கினார்கள். அடுத்து நான்காவது அவருடைய நல்ல சிந்தனை, பெண் குழந்தைகள் கொல்லப்படக்கூடாது, அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்பதாக அப்துல் முத்தலிப் ஆசை கொள்ளுவார். பெண் குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய ஆர்வம் மிக்கவராக அவர் வளர்ந்து வந்தார். ரசூலுல்லாஹ் அவருடைய சிந்தனையை உயிர்ப்பிக்கும் முகமாக பெருமானார் பிறந்து வளர்ந்து பெண் குழந்தைகளுடைய பாதுகாவலர்களாய் ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். எந்த அளவுக்கு வருகிறதுன்னு சொன்னால், எந்த வீட்டில் பெண் குழந்தை இருக்கிறதோ அறிவிப்பு செய்வார்களாம், பெண் குழந்தை இருந்தால் கொடுங்கள், நாங்கள் வளர்க்கிறோம். இப்படியாக ஒரு பெரிய தோழர் ஒருவருக்கு, சாஹிபுல் மால், அதிக செல்வம் படைத்த ஒரு தோழரை ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்கள், நீங்கள் உங்களுடைய செல்வத்தின் மூலமாக ஒரு பெண் குழந்தைகள் பாதுகாப்பகத்தை உருவாக்குங்கள் என்றார்கள். அந்த பாதுகாப்பகத்தில் மட்டும் சுமார் 80 குழந்தைகள் இருந்ததாக வரலாறு பதிவு செய்கிறார். அப்ப தன்னுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபுடைய நல்ல சிந்தனைகளை பிரதிபலிக்கக்கூடியவராக ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். அடுத்த சிந்தனை சொல்றாங்க, அரபு தேசத்தில் பெரும் பெரும் தலைவர்கள் மதுவில் மூழ்கி இருப்பார்கள். அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவின் காலத்திலேயே மது குடிக்கும் பழக்கத்தை இயற்கையாகவே அப்துல் முத்தலிப் வெறுத்து வந்தார். மது குடிக்க வேண்டாம் என்று கட்டளை இடுவாராம், இயற்கையாகவே வெறுத்து வந்தார். அடுத்த பழக்கத்தை சொல்கிறார்கள், பொதுவாகவே ஒரு சிலை வணக்கம் செய்பவர்களிடத்தில் உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் என்ற பாகுபாடு இயற்கையாகவே இருந்து வரும். அதனால அப்துல் முத்தலிப் இந்த பழக்கம் குறைஷிகளுடைய தலைவர்களிடத்தில் இருந்ததை வெறுத்தார். என்ன பழக்கம்? இந்த குறைஷிகளையும் வெளியூர்காரர்களையும் வேறுபடுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக யார் ஒருவர் வெளியூரிலிருந்து காபாவிற்கு தவாஃப் செய்வதற்காக வேண்டி வருவாரோ அவர்களுடைய ஆடைகளை எல்லாம் நிர்வாணப்படுத்தி அவர்கள் நிர்வாணமாகவே காபாவை பகல் காலத்தில் தவாஃப் செய்ய வேண்டும். இப்படி ஒரு கட்டளை போட்டு வச்சிருந்தாங்க குறைஷிகள். இரவு நேரங்களில் பெண்கள் தங்களுடைய ஆடைகளை அவிழ்த்து நிர்வாணமான நிலையில் தவாஃப் செய்ய வேண்டும். இதில் இப்படி காரணத்தை சொல்லிக் கொள்ளுவாங்க, நாங்கள் பாவமான நிலையில் அணிந்த ஆடையை அல்லாஹ்வினுடைய காபாவை தவாஃப் செய்வதற்கு இடத்தில் அணியக்கூடாது, அந்த பாவ ஆடையை கலற்றிவிட்டு நாங்கள் தவாஃப் செய்கிறோம் என்று நிர்வாணமான நிலையில் தவாஃப் செய்வதை குறைஷி குல தலைவர்கள் ஆசைப்படுவார்கள், கட்டளையிட்டார்கள். இந்த கட்டளையை அப்துல் முத்தலிப் வெறுத்து வந்தார். சொல்லிக் கொள்ளுவார், இதையெல்லாம் செய்யாதீர்கள், இது அல்லாஹ்விற்கு நீங்கள் மாறு செய்கிறீர்கள், இது இறைவனுக்கு நீங்கள் மாறு செய்கிறீர்கள், இது கெட்ட பழக்கம் என்பதாக அல்லாஹ்விற்கு முன்னால் எல்லா நபர்களும் சமம் என்பதை அப்துல் முத்தலிப் ஐயாமுல் ஜாஹிலியாவிலே தன்னுடைய மக்களுக்கு சஹாக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அடுத்து 7வது அப்துல் முத்தலிபினுடைய வளமை என்னவென்றால், ஒரு ஆளுக்கு பகரமாக 100 ஒட்டகங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்ற பழக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷரியத்தாக ஆக்கியதற்கு பிறகு நடைமுறைப்படுத்தினார்கள். சொல்லக்கூடிய நோக்கம் என்ன? மக்காவில் இருக்கக்கூடிய தலைவர்களிலேயே அப்துல் முத்தலிப் ரொம்ப கண்ணியம் மிக்கவராக இருந்தார். எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தந்தை அப்துல்லா இறப்பின் செய்தியை கேள்விப்பட்டாரோ கடுமையான கவலையிலே அவர் காபாவை சுற்றி வந்து கொண்டிருந்தார். காபாவை சுற்றி கொண்டு இருந்தார். அல்லாஹ்விடத்தில் அழுது தொழுது அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கண்ணீர் மழையாய் பொழிந்து கொண்டிருக்கும் பொழுது, தன்னுடைய மகனை நினைத்து அழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு சப்தம் ஒன்று கேட்கிறது. யா அபுல் ஹாரிஸ் உலித லக மௌலூதுன் அஜீப். ஓ அபுல் ஹாரிஸே, அப்துல் முத்தலிபுக்கு இன்னொரு பேர் இது, அபுல் ஹாரிஸ், உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு குழந்தை, உனக்கு ஒரு பேர குழந்தை பிறந்திருக்கிறது என்ற செய்தியை கேள்விப்படுகிறார். பின்னாலிருந்து ஒரு சப்தம் ஒன்று வருகிறது. ஒரு பெண் இந்த சப்தத்தை இதை பேசி சொல்லுகிறார். யா அபுல் ஹாரிஸ் உலித லக மௌலூதுன் அஜீப், ஒரு ஆச்சரியமான குழந்தை அது ஒன்று உங்களுக்கு பிறந்திருக்கிறது. இதை கேட்டோனே அப்துல் முத்தலிபுக்கு இன்னொரு பயம் ஏற்பட்டுச்சு. கேட்டார், கால் லைஸ ஹுவ பஷருன் சவி, குழந்தை கைகால்லாம் நல்லா தானே இருக்கு. அவர் நினைத்து கொண்டார், ஏதோ குழந்தைக்கு ஊனமா ஏதோ பிறந்துருச்சு போல.
ஊனமாகவோ ஏதோ ஒரு குறையாகவோ இயல்புக்கு மாற்றமான ஒரு குழந்தை ஒன்று பிறந்துருச்சு போலன்னு அப்துல் முத்தலிப் பயந்து கொண்டு கேட்கிறார். உடனே அந்த பெண் சொல்லுகிறாள், அந்த குழந்தை சஜ்தா செய்த நிலையிலேயே இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறது. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுது பூமி அவர்களுடைய தலை முதல், பொதுவாகவே ஒரு பிரசவம் ஏற்படும் போது முதலாவதாக தலை வரும். தலை வரும்போது அது வானத்தை நோக்கித்தான் இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் பிறக்கும் பொழுது அவர்களுடைய தலை பூமியை நோக்கிய நிலையிலேயே, அவர்களுடைய உடல் எல்லாம் சஜ்தா செய்த நிலையிலும், அவர்களுடைய கலிமத்து தஸ்பீஹ் செய்ய அந்த கலிமாவினுடைய விரல் ஒரே இறைவன் என்று காட்டிய வண்ணமாக சைக்கினை செய்த நிலையில் பெருமானார் பிறந்ததை இந்த பெண்மணி சொல்லுகிறார். சக்கத் அலக அஜி உலிதலக மௌலூதுன் அஜி, ஒரு ஆச்சரியமான குழந்தை பிறந்திருக்கிறது. எப்பொழுது இந்த செய்தியை அப்துல் முத்தலிப் கஅபாவில் நின்ற நிலையில் கேட்டாரோ, சந்தோஷம் வேகமாக ஓடோடி விடுகிறார். இருந்தாலும் தனது மகனுடைய இழப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த செய்தி அப்துல் முத்தலிபுக்கு சிறு ஆறுதலை தந்தது. வேக வேகமாக தனது பேர குழந்தை பார்க்க ஓடோடி வருகிறார். வந்தவுடன் ஏற்கனவே முடிவு செய்திருந்தார், இந்த ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் ஆண் குழந்தை என்றால் முஹம்மத் என்று பெயர் வைக்க வேண்டும் என்பதாக அப்துல் முத்தலிப் முன்னதாகவே முடிவு செய்திருந்தார். முஹம்மத் என்று சொன்னால் அரபு தேசத்தில் இதுவரைக்கும் யாரும் வைத்திடாத ஒரு பெயர். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஊருடைய தமிழ் பாஷையில், தமிழ் புழக்கத்தில் ஒருத்தவரை அறிவாளி அப்படின்னு நம்ம பேர் வைக்கிறோம். நமக்கு எப்படி இருக்கும்? அறிவாளி அல்லது ஒரு அழகன் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து பெயர் வைக்கிறோம் என்றால் நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அல்லவா? அதான் அப்துல் முத்தலிபை பார்த்து பெயர் வைக்கும் போது சில அரபு மக்கள் இப்படியே கேட்டார்களாம், லிமஹாதா சம்மைத்த ஹாக்கதா, ஏன் இப்படி ஒரு பெயரை நீங்கள் தேர்வு செய்தீர்கள் என்று சொல்லுவாங்க. முஹம்மத் என்று சொன்னால் பொதுவாகவே எப்படி மக்கள் நினைத்து வைத்திருப்பாங்க, புகழுக்குரியவர் அப்படின்ற அர்த்தத்தை சொல்லுவாங்க, புகழுக்குரியவர். ஆனால் அந்த அர்த்தம் சரியான அர்த்தம் அல்ல. முஹம்மத் என்று சொன்னால் புகழுக்குரியவது என்றால் ஹம்து, அதுதான் புகழுதல். அதிலிருந்து வந்தது தஹ்மீத், புகழக்கூடியவர். ஆனால் முஹம்மத் என்பது ஹம்மத என்ற வேர் சொல்லில் இருந்து வந்தது. அது அதனுடைய சரியான அர்த்தம் அதிகம் புகழப்படக்கூடியவர் என்ற அர்த்தம். உலகிலேயே இன்றைக்கு அதிகம் பெயர் வைக்கப்படக்கூடிய முதல் பெயர் முஹம்மது தான். உலகில் அதிகமானவர்கள் உச்சரிக்கக்கூடிய வார்த்தை இன்றைக்கு முஹம்மது. அப்துல் முத்தலிப் அன்றைக்கு யோசித்தார், என்னுடைய பேர குழந்தையினுடைய பெயர் உலகத்தில் அதிகமாக உச்சரிக்கப்பட வேண்டும் என்று அவர் நினைத்ததை விட இன்றைக்கு உலகத்தில் பல இடங்களில் பெயர் உச்சரிக்கப்படாத நொடிகள் இல்லை, நிமிடங்கள் இல்லை, நாட்கள் இல்லை. முஹம்மதினுடைய பெயர் உலகத்தில் எல்லா இடத்திலேயும் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால தான் ஒரு பிள்ளைக்கு பெயர் வைக்கும் பொழுது சரியான பெயரை தேர்வு செய்ய வேண்டும் என்று கித்தாபில் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறாங்க. எந்த ஒரு நபருக்கு எந்த பெயரை நாம் வைக்கிறோமோ அந்த பெயரினுடைய தன்மை அந்த நபரிலே வந்து விடுமா, இயற்கையாகவே வந்துடும். ஏன்னா ஈரான் தேசத்தில் ஷியாக்கல்ல சில நபர்கள் இருக்கிறாங்க. ஷியாக்கள் என்று சொன்னால் நம்முடைய கொள்கைக்கு மாற்றமானவர்கள். யசுப்புகும், சஹாபாக்களை வன்மையாக திட்டுவாங்க. இந்த தன்மை ஒரு சில சஹாபாக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த ஷியா இனத்தை சார்ந்த ஒருத்தர் 2 கழுதை ஒன்றை வளர்க்கிறார். ஒரு கழுதைக்கு உமர்னு பெயர் வைத்தார். காரணம் அந்த சஹாபியை குறைபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் வைக்கிறார். இன்னொரு கழுதைக்கு அபூபக்கர் என்று வைக்கிறார். இப்படி காலங்கள் சென்று கொண்டே இருக்கிறது. கடுமையான நேரத்தில் பொதிகளை நன்றாக சுமைத்து உமர் போ, உமர் வா என்பதாக கழுதையை அடிப்பார், உதைப்பார். ஒரு நேரம் வந்தது, ஒரு கழுதை கோபப்பட்டு இவரை உதைத்தது. அடித்த அடியில் இருந்த இடத்திலே மௌத்தா போயிட்டார். ஒரு கழுதையினுடைய உதையினால் அதே இடத்திலேயே மௌத்தா போயிட்டார். விசாரணை செய்கிறாங்க, அந்த கழுதையினுடைய பெயர் உமர் என்ற பெயர் தான். உமர் என்ற பெயரை வைத்த அந்த கழுதை
ஒரு அடி உதைத்தது, உதையிலேயே செய்கிற மௌத்தா போயிட்டார். எதற்காக சொல்லுகிறோம் என்றால், பொதுவாகவே உமரினுடைய தன்மை ரொம்ப கோபப்படுவாங்க. அஷத்துஹும் அலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய சட்டத்தில் மிக பிடிப்பானவர்கள், கோபப்படக்கூடியவர்கள். எப்போ அவர் உமர் என்ற பெயரை வச்சாரோ அந்த கழுதைக்கு அந்த தன்மை வந்துருச்சு. யோசித்து பார்க்கிறோம், எந்த நபருக்கு எந்த பெயரை நாம் தேர்வு செய்கிறோமோ அந்த பெயரினுடைய தன்மை குழந்தைக்கு வந்துடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் கட்டமாக மதீனா நகரத்திற்கு உள்ளே நுழையும் பொழுது சில தோழர்களை பார்த்து கேட்பார்கள், மஸ்மு, உன் பெயர் என்ன? ஒருத்தர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் இஸ்மி ஹுசுன், என் பெயர் ஹுசுன் அப்படின்னார். ஹுசுன்னா கவலை, துக்கம். ஹுசுன்னா கவலை, துக்கம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா இஸ்முக ஹுசுன் பல் அன்த சஹல், நீ உன் பேரை இப்படி வைக்காத, சஹல் சந்தோஷம், லேசு, இப்படி வை. சொன்னார், யார் சொல்லலாம், இது என்னுடைய தந்தை ஆசையா எனக்காக வேண்டி வைத்த பெயர், இது எங்களுடைய குலத்தின் பெயர், இதை என்னால் மாற்ற முடியாது, மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் பெருமானார் அமைதியாகி விட்டார்கள். அதற்கு பிறகு காலங்கள் உருண்டோடுகிறது. இவர் வயோதிக நிலையை அடைந்து விட்டார். இந்த நிலையில் சொல்கிறார், யா சஃபாலா ஹாலினா ஹாதா, இந்த என் நிலையின் மீது கை சேதமே. பெருமானார் அப்பொழுது சொல்லும் பொழுதே என் பெயரை சஹல், சந்தோஷம் என்று மாற்றி இருக்கக்கூடாதா? எப்பொழுது ரசூலுல்லாஹ் பெயரை மாற்றச் சொன்னார்களோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கவலை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறதே சொல்லுகிறார். யோசித்து பார்க்கிறோம், ஒரு மனிதனுக்கு நாம் எந்த பெயரை வைக்கிறோமோ அந்த பெயரினுடைய தன்மை அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் இதை சொல்லுகிறார்கள், சம்மூ பி அவுலாதிக்கும் பி அப்துர் ரஹ்மான், உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் அப்துல்லா, அப்துர் ரஹ்மான் என்ற பெயரை வையுங்கள் என்றார்களே. எந்த குழந்தைக்கு பெருமானார் முஹம்மது என்ற பெயர் இருக்கிறதோ நாளை மறுமையில் அந்த குழந்தைக்கு நான் ஷஃபாஅத் பரிந்துரை செய்வேன் என்றார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசித்து பார்க்கிறோம், குழந்தைகளுக்கு நல்ல பெயரை வைக்க வேண்டும். அந்த பெயரை தேர்வு செய்யக்கூடிய விஷயத்தில் அப்துல் முத்தலிப் கண்ணும் கருத்துமாக இருந்தார். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பச்சிளம் பாலகனை பார்ப்பதற்காக வேண்டி அப்துல் முத்தலிப் ஓடோடி வருகிறார். பார்த்த பிறகு என்னென்ன நிகழ்ந்தது, அதற்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தது, இவருடைய தாய் எப்பொழுது வஃபாத்தானார்கள், அப்துல் முத்தலிப் பெருமானார் இந்த குழந்தையை விட்டு எப்பொழுது எப்படி வளர்க்கிறார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நாம் தொடர்ந்து